வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. சிவகங்கை மாவட்டத்தில் போலீஸ் விசாரணையின் போது இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியிருக்கு. மடப்புறத்தில் இளைஞர் அஜித்குமாரை போலீஸ் தனிப்படையினர் தாக்கிய வீடியோ பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அஜித்குமார் மரண வழக்கை விசாரிச்ச மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழக அரசை ரொம்பவே காட்டமாக விமர்சிச்சிருக்கு. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் அருள் சுந்தரேஷ்குமார் அஜித்குமாரோட பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செஞ்சார். இதன் தொடர்ச்சியா காவல்துறையை நீதிபதிகள் கடுமையா சாடினாங்க. சாதாரண கொலை வழக்கு போல இல்லை, அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கார். அவரோட உடம்புல 44 இடங்கள் காயங்கள் உள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கை அதிர்ச்சியாக உள்ளதுன்னு உடல்ல எந்த உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லைனோ கடிஞ்சிருக்காங்க நீதிபதிகள். பதவி ஆணவத்தில் காவலர்கள் அஜித்தை கடுமையா தாக்கியிருக்காங்க. மாநிலம் தன் குடிமகனையே கொலை செஞ்சிருக்குன்னு காட்டமாக நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. கோவில் இருந்த சிசிடிவி காட்சிகள் எங்கே என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினப்போ சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐ ராமச்சந்திரன்றவர் தான் எடுத்துட்டு போனதா கோவில் உதவியாளர் சாட்சியம் கொடுத்திருக்காரு. வழக்கின் சாட்சியங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குன்னு கடிந்து கொண்ட நீதிபதிகள் அஜித்குமார் தாக்கப்பட்ட இடத்துல ரத்தக்கரை ஏன் சேகரிக்கப்படவில்லைன்னு கேள்வி எழுப்பினாங்க. எதை வச்சு அடிக்கப்பட்டதால இவ்வளவு காயங்கள்னு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் கிட்ட அஜித்குமார் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்தவர் சாட்சியம் அளிச்சிருக்காரு. அவர் கோவில் பின்புறம் கழிவறையில இருந்து வீடியோவை எடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. அரசு தரப்புல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், உயரதிகாரிகள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு உறுதியளிக்கப்பட்டிருக்கு. வருங்காலங்களில் எந்த காவல்துறையினரும் இது போல நடந்து கொள்ள கூடாதுன்னு சொன்ன நீதிபதிகள் கல்வி அறிவு அதிகம் உள்ள தமிழகம் போன்ற மாநிலத்தில் இது மாதிரியான நிகழ்வு நடப்பது ஆபத்தானதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. எதிர்த்தரப்பு இதை அரசியலாக்க நினைக்கிறாங்கன்னு அரசு தரப்புல குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அப்போ நீங்க எதிர்க்கட்சியா இருந்தாலும் இதைத்தானே செய்வீங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க நீதிபதிகள். சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் சம்பவத்தை யாரும் மறக்க இயலாதுன்னு சொன்ன நீதிபதிகள் மிளகாய் பொடி அஜித்குமாரோட பிறப்புறுப்பிலையும் வாய் காதுகளையும் போடப்பட்டிருக்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அஜித்தோட தாயார் அளித்த புகார் தொடர்பா இதுவரைக்கும் வழக்கு பதியப்படல. ஆனா பாதிக்கப்பட்டவருக்கு 50 லட்சம் ரூபாய் தரப்படும்னு பேரம் மட்டும் பேசியிருக்கீங்கன்னு நீதிபதிகள் கடிந்து கொண்டிருக்கிறார்கள். 28ஆம் தேதி மாலை வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லைன்னு குறிப்பிட்ட நீதிபதிகள் அரசு நியாயமான விசாரணையை நடத்த வேண்டும்னு உத்தரவிட்டிருக்காங்க. வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு அரசு தரப்புலையும் இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கு. மிருகத்தனமா தாக்கப்பட்டு அஜித்குமார் இறந்துள்ளார் என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிகிறது என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் தொடர் விசாரணை மரணங்களை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குன்னு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. காவல் நிலையம் மற்றும் கோவில்னு வழக்கில் சம்பந்தப்பட்ட எல்லா சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும்னு அதில் எந்தவித மாற்றமும் அழித்தலும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன நீதிபதிகள் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் என்ற மதுரை மாவட்ட நீதிபதி இந்த வழக்கை விசாரணை பண்ணணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. நீதிபதி விசாரணைனா நீதி விசாரணை என்றே அழைக்கப்படும்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. திருப்புவனம் காவல் ஆய்வாளர், சிவகங்கை எஸ்பி, விசாரணை அலுவலர் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்பான எல்லா ஆவணங்களையும் விசாரணை நீதிபதி கிட்ட வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாதது, யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறுன்னு இளைஞர் அஜித்குமாரோட அம்மா கிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உருக்கமாக பேசினார். மாலதி அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட கொடுக்குறேன். சிஎம் பேசுகிறாங்கம்மா.
ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சரி சார். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சரி சார். என்ன பண்ணுமோ உங்களுக்கு பஸ் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு. தைரியமா இருக்கு. சரி சார். நான் அந்த தம்பி இருக்காப்லண்ணா. தம்பி சார் நவீன் பேசுகிறேன் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு. தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன். உங்களுக்கு அமைச்சர்கிட்ட சொல்லி கரெக்ட் எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அப்புறம் சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இப்போ நான் வந்து லூக்கன்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. சரிங்க சார். ஓகே சார். இந்த சம்பவத்தில் தமிழக அரசையும் முதல்வரையும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. சாரி என்பதுதான் உங்கள் பதிலான்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நோக்கி கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அஜித்குமார் குடும்பத்தோட தைரியத்தை கொலை செஞ்சுட்டு தைரியமா இருங்கன்னு சொல்றதுக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும்னு சாடி உள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து தாவேக சார்பில் வரும் 3ஆம் தேதி சென்னை எழும்பூர்ல போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் தமிழக அரசு சில அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கு. திருப்புவனம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்த பக்தர் காரில் இருந்த 10 பவுண்ட் நகை திருட்டு போனதா புகார் குறித்து ஒப்பந்த காவலாளி அஜித்குமாரை அழைத்து சென்று போலீஸ் விசாரித்த போது அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் 6 பேரை பணியிடை நீக்கம் செய்து 5 பேரை கைது செய்தனர். மேலும் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். வழக்கு சிபிஐக்கு மாற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரை செய்துள்ளார். உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் கூறிய நிலையில் அவரிடம் சில கோரிக்கைகள் முன்வைத்துள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் பத்திரிகையாளர்களை சந்தித்த நிலையில் முதலமைச்சரிடம் அரசு வேலை வேண்டும் என கோரிக்கை வைத்த நிலையில் அதற்கான ஏற்பாடு செய்து தருவதாக வாக்களித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் நடந்த சம்பவத்திற்கு மிகவும் வருத்தம் தெரிவித்துக் கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிஎம் வந்து ஆடியோ காலில் பேசினார். அந்த மாதிரி நடந்ததெல்லாம் கேட்டார். ஒரு சில விஷயம் நானும் சொன்னேன். என்னென்ன கேட்டார் சிஎம் வந்து என்னப்பா அப்படி யார் என்னன்னு கேட்டார். நான் என் பேர் நவீன்குமார், அண்ணன் அஜித்குமார் சார். இந்த மாதிரி விசாரணை கூட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்துடுச்சு சார், இப்படி இந்த மாதிரி யாருக்குமே இனிமேல் நடக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லும்போது சரிப்பா வர இது என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுக்கு அடுத்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி நிரந்தர வேலை வேணும் சார் அப்படின்னு கேட்கும்போது சரி அதெல்லாம் பண்ணித்தரேன், நானே பண்ணித்தரேன், இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நான் எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அதோட ஆடியோ கால் பேசினார். நீங்கள் என்ன டிமாண்ட் வச்சு நிரந்தரம்னா என்ன மாதிரி வேலை கேட்டீங்க? நிரந்தர வேலைன்னு முடிச்சுட்டேன். அன்னையும் பார்த்து கோயில் வேலையிலேயே இல்லை கோயில் வேலை வேணாம், கோயில் வேலை வேணாம்னு சொல்லியாச்சு. மற்றபடி என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு என்ன ஏதோ அது பண்ணி ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் முடிச்சிருக்கேன். போலீசார் விசாரணையில் திருப்புவனம் இளைஞர் மரணமடைந்த விவகாரம் தொடர்பாக கைதான காவலர்களின் குடும்பத்தினர் காவல் நிலையம் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. எங்கள் குடும்பத்தை நினைத்து பார்த்தீர்களா என்று கைதான காவலர்களின் குடும்பத்தினர் கதறி எழுதனர். நாங்க போகல, ஒரு மேலதிகாரி சொன்னாங்கன்னா நாங்க போக தான் செய்வோம். அப்ப எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். 6 பேர் குடும்பம் என்ன ஆகுறது? போலீஸ்காரங்களுக்கு இந்த நிலைமைண்டா பொதுமக்கள் என்ன பண்றது? சான்றிதழை வச்சு நாங்க என்ன பண்றது? 1000 பேர் பார்த்தாலும் அந்த பையனுக்கு தாய் தாப்பை பாக்குறது மாதிரி வருமா? 6 பேர் குடும்பத்தை காவல்துறைக்காகவே சாப்பிடாம கொல்லாம உடைச்சாங்களே. இந்த பையனை எல்லாம் நீங்க யாரு பார்க்க முடியும்? நாங்களே பார்த்தாலும் அவங்க அப்பா இருந்து பார்க்கறது மாதிரி வருமா? ஒருத்தருக்கு நியாயம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, பாரு நீங்க நியாயம் வாங்கி கொடுங்க. இதே பிரச்சனை தான் நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுங்க. எனக்கும் அந்த பையனுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கா? நீங்க சொல்லுங்க, பிரச்சனை எங்களுக்கு இருக்கா? இல்ல
பிடிக்கணும்ன்றீங்க. 6 பேர் குடும்பத்தையுமே நீங்களே என்ன பண்ணீங்க? நீங்க எதனாலும் பண்ணணும். நல்ல தீர்ப்பு எங்களுக்கு நீதி வழங்குறோம்ன்றீங்கல்ல, 6 பேர் குடும்பத்துக்கு நீங்க நீதியை வழங்குங்க. நீங்க வழி சொல்லாம நாங்க போவே முடியாது சார், ஒண்ணும் செய்ய முடியாது. உங்கள ஒருத்தரவே நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க சார். நாங்க என்ன பண்ணோம்? நடந்தது காவல்துறையில இருக்கிறவங்க மனைவியா இந்த நேரம் 6 பெண்களுக்கு நீங்க வந்து என்ன கொடுக்கணுமே. எங்களுக்கு வந்த நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முடியுமா? ஒரு குடும்பத்துக்காண்டி பாத்தீங்கன்னா எல்லாருக்காண்டி தானே சார் எதிர்த்து போறாங்க. தனிப்பட்ட விரோதத்துக்காக பண்ணாண்டா நீங்க போடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆபீசர் சொல்றாங்க, இருக்கிறவங்க செய்யதான். எல்லா போலீஸ்க்கும் இந்த நிலைமை தானே. எல்லா போலீஸும் உள்ள போய் யாரு இருப்பாங்க? தைரியமா இருங்க. நீ யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு 2 தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருக்கு, தைரியமா. திருபுவனத்தில் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரின் வழக்கு நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் இந்த வழக்கில் காவல்துறையினரின் செயல்பாடு பற்றியும் எங்கெல்லாம் விதிமீறல் நடந்துள்ளது என்பது பற்றியும் முன்னாள் டிஜிபி ரவியிடம் நமது சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய உரையாடலை பார்க்கலாம். தமிழகமே கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சென்சிட்டிவான சம்பவம் இது. அடிக்கிற வீடியோ பார்த்தோம் சார். போலீஸ் விசாரணையில் போலீஸ் குற்றம் சுமத்தப்பட்டவரை அடிப்பதற்கு அனுமதி இருக்கிறதா சட்ட ரீதியாக? போலீஸ் யாரையுமே அடிப்பதற்கு உரிமை கிடையாது. அது எந்த சட்டத்திலையும் கிடையாது. அப்படியே சட்டத்தில் இருந்தாலும் அவர்கள் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எழுதப்படாத ஒரு விதி. ஆனால் நடைமுறையில் இது போன்ற செயல்கள் அவப்பெயரை ஏற்படுத்தி விடுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு அவப்பெயர். இது போன்ற கஸ்டோடியல் வயலன்ஸ் அடிக்கு ஒரு தடவை நடப்பதனால்தான் மக்கள் இது போன்ற ஒரு உணர்வுகளை காட்டுகிறார்கள். இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சரியான பயிற்சி, அந்த ட்ரைனிங் பீரியடை இந்த கான்ஸ்டபிள்ஸ்க்கெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் கொண்டு வரணும். இந்த விஷயத்தை பொறுத்தளவில் ஒரு நகை, ஒரு 9 பவுன் நகை போயிடுச்சு. அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம், விரைவில் ஏன் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் அது தேவையே கிடையாது. அந்த பேஷன்ஸ், பொறுமை வேணும் முதல்ல. இது பெரிய ஒரு ஹீனஸ் கிரைம், மர்டர் அல்லது ரேப் கிடையாது. ஒரு ரேப் அக்யூஸ்டு கூட இது போன்ற டார்ச்சர்கள்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்கள கூட அடிக்கிறதே கிடையாது, அடிக்கக்கூடாது. அது எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் சரி, கொடுங்குற்றங்களை செய்த கடுமையான குற்றவாளியை கூட அடிக்கக்கூடாது என்பதுதான் விதி. இது ஒரு சாதாரண திருட்டு வழக்கு. அதுவும் இந்த அஜித்குமார் திருடினாரா இல்லையா என்பது தெரியாமல் சந்தேகத்தில் அடிக்கப்பட்டு அவர் இறந்துவிட்டது மிகவும் வருத்தத்திற்குரியது. அவருடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம். சார், இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸ் போலீஸ் நிலையத்திற்கு வெளியே, அதாவது ஒரு தோப்பு மாதிரி ஒரு இடத்துல வச்சு கடுமையாக 1/2 மணி நேரம் அடித்ததா உயிரிழந்த அஜித்குமாருடைய சகோதரர் சொல்லியிருக்காரு. அவரும் அடி வாங்கியிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன் அல்லாமல் வேறு இடத்துல வச்சு ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவரை போலீஸ் விசாரிக்க அனுமதி இருக்கிறதா? போலீஸ் எந்த இடத்துலையும் விசாரணை செய்யலாம். அது சட்டத்தில் இருக்கு. விசாரணை அப்படிங்கிறது எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம். ஆனால் அடிக்கக்கூடாது. இப்போ எஃப்ஐஆர் போடாமல் விசாரணை பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை இருக்கு இல்லையா? எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மனுவாக அதை நம்ம ட்ரீட் பண்ணி அதில் அவங்கள சம்மன் பண்ணி விசாரிக்கலாம். அடிப்பது தான் தவறே ஒழிய எஃப்ஐஆர் போடாமல் கூப்பிட்டு விசாரிப்பதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஏற்கனவே அந்த சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஒரு
ஒருவர் வந்து வழக்கு கொடுத்தால் அதில் உண்மைத்தன்மையை அறிந்துதான் வழக்கு பதிவு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கு. அது வந்து எல்லா வழக்குக்கும் பொருந்தாது, ஒரு சில வழக்குகளுக்கு. அது வந்து ஜஸ்டிஸ் திரு சதாசிவம் அவருடைய பெஞ்ச் வந்து கிளியராக வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அடிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிக்கக்கூடாது. அது போலீஸாக இருந்தாலும் சரி, அல்லது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி. பெற்றோர் கூட குழந்தையை அடிப்பதற்கு உரிமை இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் சீருடை அணிந்த இவங்க வந்து மஃப்டி போலீஸ் தான். எந்த காவலரும் பொதுமக்களை அநாகரிகமாக பேசுவதோ அவர்களை அடிப்பதோ கூடாது. பயிற்சியில் இதெல்லாம் சொல்லித்தான் தர்றோம். இருந்தால் கூட இது போன்ற ஒரு சில காவலர்கள் செய்வதால் எல்லோருக்கும் கெட்ட பெயர், ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது. பயிற்சியிலே வந்து கண்டுபிடிக்கணும். சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். ஆப்டிடியூட் டெஸ்ட், அவர்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குது, அவர்கள் வந்து சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், அறிவியல் முறையில் அவங்க வந்து இது போன்ற புலனாய்வு செய்கின்றார்களா, அல்லது இந்த 3rd டிகிரி என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி டார்ச்சர் டெக்னிக்ஸை பயன்படுத்தி அவர்கள் வழக்குகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்களா என்பதை அந்த பயிற்சியின் போதே அறிந்து கொள்ள முடியும். அவர்களை அப்பொழுதே களை எடுக்க வேண்டும். இந்த வழக்கில் எஃப்ஐஆர், எந்த வழக்கிலும் எஃப்ஐஆர் போடாமல் விசாரிக்கலாம். ஆனால் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் போடாமல் சிறப்பு புலனாய்வு குழு 6 பேர் கொண்டவங்க வந்து விசாரிச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க முடியுமா எஃப்ஐஆர் போடாமல்? இல்லை, இது வந்து ஸ்பெஷல் பார்ட்டின்னு சொல்கிறாங்க. அந்த சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்னு சொன்னால் அந்த மாவட்டத்தில் அல்லது அந்த உட்கோட்டத்தில் நடக்குகின்ற அந்த வழக்குகளை கண்காணிப்பதற்காக ஸ்பெஷல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த தனிப்படை சிறப்பு பார்ட்டி. இவங்க வந்து இது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. ஸ்பெஷல் பார்ட்டினா அவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கிற பவரோ அல்லது தனியாக கொண்டு போய் தோப்பில் வச்சோ கோயில் வளாகத்தில் வச்சோ விசாரிக்கக்கூடாது. அது தவறு. இவர்கள் இது போன்ற சிறப்பு படைகள்லாமே வந்து மாவட்ட லெவலில் உள்ள எஸ்பி, அதுக்கு பின்னாடி டிஐஜி, ஜோனல் ஐஜி, இவர்களுக்கு வந்து தெரியணும் இந்த ஸ்பெஷல் பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாமே உண்மையிலேயே ஒரு நல்ல காவலர்களா, நல்ல அதிகாரிகளா அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் அவங்கள ஸ்பெஷல் பார்ட்டிலே இருக்க வைக்கணும். ரிசல்ட்டு நம்ம உடனே அவன் கொடுத்துட்றான், அதனால் வந்து பெரிய டேலண்டட் போலீஸ் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லி அவரை ஸ்பெஷல் பார்ட்டில் போடக்கூடாது. எப்படி ரிசல்ட் வருது, எந்த வழிமுறையில் அந்த ரிசல்ட்டை கொடுக்குறாருன்னு பார்க்கணும். அடித்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக, நிதானமாக, பொறுமையான ஒரு புலனாய்வின் மூலமாக காலம் தாழ்ந்தாலும் அதை கண்டுபிடித்தால்தான் அதில் தான் திறமை. ஒரு பக்கம் புகார்தாரனுடைய ப்ரெஷர் இருக்கும். அது இருந்தால் கூட நம்ம வந்து பொறுமை இழந்து ஒரு நிரபராதியை அடித்து அவரை இது போன்ற ஒரு நிலைக்கு ஆளாக்கக்கூடாது. ஒரு உயிர் என்பது அதை திரும்ப பெறவே முடியாது. இப்போ இந்த கான்ஸ்டபிள்ஸ் இவங்களுடைய கேரியரும் முடிஞ்சு போச்சு. இவங்களுக்கு வந்து இவங்களுடைய ஃபேமிலி, இப்படி குடும்பம் எல்லாமே பாதிக்கப்படுகிறது. அதனால் காவல்துறையினர் நம்ம வந்து ஒரு பொறுப்பான ஒரு துறை, சிந்தித்து செயல்பட வேண்டும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும், பொதுமக்களை தங்களுடைய நண்பர்களாக கருத வேண்டும். நம்ம இருக்கிறதே பொதுமக்களுக்காகத்தான் அப்படிங்கிறது. சிபிஐ விசாரணைக்கு தமிழக முதலமைச்சர் மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். இதுபோன்ற வழக்குகள் கஸ்டோடியல் டெத் சிபிசிஐடி வசம் மாற்றப்படுவது ஏன், பிறகு சிபிஐக்கு மாற்றப்படுவது ஏன், விசாரணை முறையில் மாற்றம் இருக்குமா அல்லது வழக்கை விரைந்து விசாரிப்பார்களா, வழக்கு சிபிஐக்கு மாற்ற காரணம் என்ன? முதல்ல வந்து ஒரு ஸ்டேட்னுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து எந்த வழக்கையும் சிபிஐக்கு அவர் மாற்ற முடியாது. அவர் வந்து சிபிஐக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த வழக்கை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா அப்படின்ட்டு. அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா அந்த வழக்கை அவங்க விசாரிப்பாங்க. நீதிமன்றம் தான் வந்து டைரக்ஷன் கொடுக்க முடியும். இந்த சிபிஐ இந்த கேஸை விசாரிக்கணும்னு சொன்னால் சிபிஐ விசாரிக்க முடியும். இந்த வழக்கை பொறுத்தளவில் இது சிபிஐக்கு போக வேண்டிய வழக்கே கிடையாது. வந்து ஸ்ட்ரெயிட் கேஸ், காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான் வந்து சிபிஐக்கு போகும். இதில் வந்து 5 காவலர்கள், அந்த 5 காவலர்கள் வந்து இப்போ கொலை வழக்கு போட்டுட்டு அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை வந்து துரிதமாக விசாரணைக்கு எடுத்து தண்டனை வாங்கி தர வேண்டும். அதுதான் இது முக்கியமே ஒழிய இதனுடைய புலன் விசாரணை வந்து மற்ற மாநிலத்துக்கு போகவோ அல்லது இந்த அஜித்குமாரை கொல்வதற்கு இந்த 5 காவலர்களுக்கு உத்தரவிட்டது யார் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிபிஐ விசாரணை தேவை கிடையாது. பட் சிபிஐ விசாரணை செய்யலாம். ஏன்னா எதுவுமே வந்து டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவாங்க, அந்த வெளிப்படை தன்மைக்காக. இப்போ வந்து லோக்கல் போலீஸே வந்து விசாரிக்கிறப்போ அதில் நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால ஒரு சிபிஐ, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி, ஒரு 3rd ஏஜென்சி வந்து விசாரிக்கிறப்ப நம்பகத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சரும் அந்த சிபிஐ விசாரணை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் தெரிவிச்சிருக்காரு. அதை எழுத்து மூலம் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
தைரியமா இருங்க. யாருமே எதுவும் கேட்டுக்க முடியாது, கொடுக்க முடியாது. அதுக்கு எந்த தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருங்க, தைரியமா. திருவண்ணாமலையில் நள்ளிரவு நேரத்தில் பள்ளி மாணவன் உட்பட 2 பேர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நடந்த பயங்கரத்தின் பின்னணி என்ன? காந்திநகர் மைதானம் அருகே ஆட்டோ ஓட்டுநர் கத்தியால் குத்தி கொலை. அண்ணா நகர் கோரிமேடு பகுதியில் 11ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்தி கொலை. இப்படி ஒரே இரவில் வெவ்வேறு இடங்களில் நடந்த 2 கொடூர சம்பவங்களால் திருவண்ணாமலை நகரமே அன்று திக்குமுக்காடி போனது. தார்ச்சாலையில் உறைந்திருக்கும் இந்த இரத்தக்கரைகள்தான் நடந்த கொடூரத்தின் சாட்சிகள். என்ன நடந்தது? 2 கொலைகளுக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா? கொலைக்கான காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம். திருவண்ணாமலை வேடியப்பன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ராம். 34 வயதான இவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். சம்பவத்தன்று வழக்கம் போல் சவாரிக்கு சென்ற ராம் வீடு திரும்பவில்லை. காந்திநகர் பகுதியில் உள்ள மைதானம் அருகே இரத்த வெள்ளத்தில் சடலமாகவே மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இடையே இருந்த மோதல் இந்த கொலைக்கு காரணமாக அமைந்தது தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் நடந்த மது விருந்தில் ஆட்டோ ஓட்டுவது தொடர்பாக ராமுக்கும் சக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறியுள்ளது. அந்த முன்விரோதம் காரணமாக சம்பவத்தன்று காந்திநகர் மைதானம் அருகே நின்று கொண்டிருந்த ராமை 5 பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்து கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் 5 பேரை கைது செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே இந்த கொலையில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று தெரியவரும். இந்த கொலை நடந்த அடுத்த சில மணித்துளிகளில் சொல்லி வைத்தார் போல் கோரிமேடு 5வது தெருவை அலற வைத்தது மற்றொரு கொலை. கொல்லப்பட்டது இதே பகுதியைச் சேர்ந்த சுனில் என்ற 11ஆம் வகுப்பு மாணவன். இவரை கத்தியால் குத்திக் கொன்ற வழக்கில் போலீசார் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியைச் சேர்ந்த கோட்டை முத்து என்ற இளைஞரை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் உண்மை வெளிவந்திருக்கிறது. கோட்டை முத்துவுக்கும் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் அந்த இளம் பெண்ணை கோட்டை முத்து பணம் கேட்டு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தில் இளம் பெண்ணை தேடிக்கொண்டு சம்பவத்தன்று இரவு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறார் கோட்டை முத்து. அப்போது இளம் பெண்ணுக்கு துணையாக 11ஆம் வகுப்பு மாணவன் சுனில் உட்பட 3 பேர் சென்று கோட்டை முத்துவிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த மோதலில் கோட்டை முத்து மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணவனை குத்தி இருக்கிறார். இந்த தாக்குதலில் ரத்தம் பீச்சி அடித்து உயிருக்கு போராடிய மாணவனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி மாணவன் சுனில் இறந்து போயிருக்கிறார். இப்படி ஒரே இரவில் வெவ்வேறு இடங்களில் நடந்த 2 கொலைகளும் அண்ணாமலையாரின் தேசத்தை அதிர வைத்திருக்கிறது. ஆண் நண்பர்களின் உதவியோடு கணவனின் முகத்தை தலையணையால் அமுக்கி கொன்றுவிட்டு உறக்கத்திலேயே இறந்துவிட்டதாக நாடகமாடியிருக்கிறார் இங்கு ஒரு மோசக்கார மனைவி. சிங்கப்பூர் காதலனுக்காக திம்மாப்பேட்டையில் நடந்த கொடூர கொலையின் பின்னணி குறித்து இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தந்தியின் செய்திகள் தொடரும். போலீசாரின் பலத்த பாதுகாப்போடு காவல் நிலையத்திலிருந்து முகத்தை மூடியபடி அழைத்து வரப்படும் இந்த பெண்ணை பார்த்து சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். இன்ஸ்டா காதலனுக்காக கட்டிய கணவனை காதலனின் ஆண் நண்பர்களின் துணையோடு துள்ள துடிக்க கொன்று போட்ட கொடூர மனைவிதான் இவர். வரிசை கட்டி வந்து காரில் ஏறும் இந்த வாலிப கூட்டம்தான் அம்மணிக்கு அடியாட்களாக செயல்பட்ட அக்யூஸ்டுகள். கொல்லப்பட்டவர் விஜயன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நாயனசெருவு கவரன்வட்டம் பகுதியை சேர்ந்தவர். இவருக்கு கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் வெண்ணிலா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 3 வயதில் ஒரு குழந்தை உள்ளது.
கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்த விஜயன் கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்று வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போதே உயிரிழந்து விட்டதாக அவரது மனைவி வெண்ணிலா அக்கம் பக்கத்தில் அழுது புலம்பி இருக்கிறார். ஆனால் விஜயனின் மரணத்தில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விஜயனின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். வழக்கில் எந்த துப்பும் துளங்காத நிலையில் சமீபத்தில் உடற்கூறாய்வு அறிக்கை வெளியாகி உறவினர்களின் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தியுள்ளது. விஜயன் இயற்கையாக மரணிக்கவில்லை, மூச்சு திணறல் ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்டிருப்பதாக அறிக்கை வந்திருக்கிறது. உடனே போலீசார் விஜயனின் மனைவி வெண்ணிலாவிடமிருந்தே விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அவரின் செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்து விசாரித்ததில் கணவனை கொன்று நாடகமாடியது தெரிந்திருக்கிறது. ஆம், அதற்கு காரணம் சிங்கப்பூர் வாலிபருடனான கள்ளக்காதல். வெண்ணிலாவுக்கு அதே பகுதியை சேர்ந்த சஞ்சய் என்பவருடன் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்திற்கு புறம்பான உறவாக மாறியுள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். இந்நிலையில்தான் சஞ்சய் கடந்த 4 மாதத்திற்கு முன் சிங்கப்பூர் சென்றுள்ளார். காதலனை பிரிந்து வாழ முடியாத வெண்ணிலா தானும் சிங்கப்பூருக்கு சென்று சஞ்சயுடன் சேர்ந்து வாழ ஆசைப்பட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு விஜயன் விடவில்லை. சஞ்சயுடனான உறவை முறித்துக் கொள்ளுமாறு கண்டித்திருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே தகராறு வெடித்திருக்கிறது. கள்ள காதலனுடன் சேர்ந்து வாழ தடையாக இருந்த கணவன் விஜயனை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியிருக்கிறார் வெண்ணிலா. அதன்படி சம்பவத்தன்று அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்த சபரிவாசன், அழகிரி, நாயனசிறுவு பகுதியை சேர்ந்த சக்திவேல், நந்தகுமார் ஆகியோருடன் சேர்ந்து விஜயனின் கை கால்களை கட்டி தலையணையால் முகத்தில் அழுத்தி கொடூரமாக கொலை செய்தது காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சந்தேக மரணத்தை கொலை வழக்காக மாற்றிய திம்மாம்பேட்டை காவல்துறையினர் விஜயனை கொலை செய்த அவரது மனைவி வெண்ணிலா மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த சக்திவேல், நந்தகுமார், சபரிவாசன், அழகிரி மற்றும் ஒரு சிறுவன் உட்பட 6 பேரை திம்மாம்பேட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இன்ஸ்டாகிராம் மூலம் மலர்ந்த தகாத உறவால் அப்பாவி கணவனை கொன்று நாடகமாடிய மனைவியின் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.